Use your headphone. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கானது. மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உருவாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க. அதுபோல இந்த சம்பவத்துல ஒத்த வீடு, காட்டு வழி பாதை, அந்த கிராமத்தை விட்டு தனியா வசிக்கிற இந்த குடும்பங்க அது ஒரு காட்டு வழி பாதையில ஒத்த வீடா இருக்கிறாங்க. அந்த வீட்டுல உள்ள ஒரு இளம் பெண்ணு மதிய நேரம் உச்சி பொழுது மாதவிடாய் காலத்துல தன்னோட வீட்டுக்கு எதிர்புறம் உள்ள ஒரு குளத்துல குளிக்க போறாங்க. அப்படி அவள் குளிக்கும் போது அவளுக்கு நடந்த அதிபயங்கர சம்பவம் அடுத்த 3 நாளைக்கு அந்த குடும்பத்தை மொத்தமா வச்சு செஞ்ச ஆன்மாக்களோட சம்பவத்தை தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். வாங்க நண்பர்களே, அந்த அதிபயங்கரமான வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் சண்முக பிரபு. வெல்கம் டு மாய மர்மங்கள். மேலும் நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்கள் நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அதிபயங்கர அமானுஷ்ய சம்பவம் ஏதேனும் நடந்திருந்தா அதை நீங்க நமது சேனல்ல ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. அந்த சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். இந்த சம்பவம் 2000 காலகட்டத்தில் நடந்ததுங்க. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பக்கத்துல உள்ள ஒரு சிறிய கிராமங்க. அறந்தாங்கில இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்துல வசிக்கிற ராமசாமிக்கும் மீனாட்சிக்கும் 2 பசங்கங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணுடைய பேர் காயத்ரிங்க, பையனோட பேரு கார்த்தி. 2 பேருக்கும் 8 வருடம் கேப்புங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு 16 வயசு, அந்த பையனுக்கு 8 வயசு. தாத்தா பாட்டி மொத்தம் அந்த குடும்பத்துல 6 பேர். அந்த 6 பேரும் அந்த வீட்டுல வசிக்கிறாங்க. அந்த காலகட்டத்திலயும் அது ஒரு ஓலை வீடுங்க, மணல் சூழலான ஓலை வீடு. அவங்களோட பிரதான தொழில் என்னன்னா ஆடு வளர்ப்பது தாங்க. அவங்களோட பிரதான தொழில் ஆடு மற்றும் விவசாயங்கள், மரம் வெட்டுறது, மண் வேலைக்காக போவாங்க. மாட்டு வண்டியில மண் அடிச்சு விற்கிறதும் அவரோட தொழிலா இருந்திருக்குது. இவங்க எதுக்காக ஒத்த வீடா அங்க இருக்காங்கன்னா, இவங்க கிராமம் பக்கத்துல ஒரு 30 குடும்பம் வசிக்கிற கிராமங்க. அந்த கிராமத்தோட ரோட்டு ஓரத்துக்கு தாங்க இவங்க வந்து தங்கி இருக்காங்க. அந்த கிராமத்துல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் வந்தோம்னா இந்த மெயின் ரோடு வரும். அந்த மெயின் ரோட்ல தான் இவங்க ஆடு வளர்க்கறதுனால அந்த கிராமத்துல இருக்கவங்களுக்கு டிஸ்டர்பா இருக்கு. அப்படிங்கறதுனால 3 தலைமுறைக்கு முன்னாடியே இங்க வந்து இந்த ரோட்டு ஓரத்துல வீட கட்டி குடியிருக்கிறாங்க. இப்ப அந்த இடத்தை பத்தி பார்ப்போம். அறந்தாங்கில இருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்க அந்த ஊருங்க. கிட்டத்தட்ட அறந்தாங்கில இருந்து தொண்டி போற வழிங்க. 1 மணி நேர பஸ் பயண தூரத்துல இருக்குங்க அந்த கிராமம். அந்த பஸ் ஸ்டாப்பை விட்டு இறங்கணும்னா அங்கிருந்து ஒரு காட்டு வழி பாதை போகுங்க. அந்த காட்டு வழி பாதையில இந்த பஸ் ஸ்டாப்ல இருந்து 5 கிலோமீட்டர் அளவுக்கு நேர போனோம்னா பெரிய கம்மா இருக்கும். அந்த கம்மா கரை ஓரத்துல பெரிய ஒரு மதுரை வீரன் கோவில் ஒண்ணு இருக்கும். அந்த 5 கிலோமீட்டர் தொலைவுன்னு சொன்ன பாத்தீங்களா, அந்த 5 கிலோமீட்டர்ல சரியா 2.5 கிலோமீட்டர்ல தாங்க இப்ப நம்ம ராமசாமியோட வீடு அங்க இருக்குது. பஸ்ஸை விட்டு இறங்கி அந்த 5 கிலோமீட்டர் தூரமும் நிறைய மரங்கள் தாங்க அடர்ந்து இருக்கும். 2 பக்கட்டும் வேப்ப மரம், புளிய மரம், நிறைய மரங்கள் அடர்ந்து இருக்கும். 2 பக்கட்டும் வனவெளிகளுங்க. அப்படியே மரங்கள் நிறைந்து காட்சியளிக்கும். 2.5 கிலோமீட்டர் போனதுக்கு அப்புறம் தான் ராமசாமியோட வீடு இருக்குங்க. அது ஒரு அழகிய ஓலை வீடு, மண் சுவத்தாலான ஓலை வீடு. சுத்தி ஓலையிலே வேலி அமைச்சிருப்பாங்க. அந்த வீட்டுக்குள்ள போன உடனே பெரிய வராண்டா திண்ணை, அங்கே அவங்க தாத்தா பாட்டி எப்போதும் படுத்திருப்பாங்க. அதையும் தாண்டி உள்ள போனோம்னா பெரிய ஒரு ஹாலுங்க, பெரிய வீடுங்க. அங்கதான் அவங்க படுக்கிறது புழங்குறது எல்லாமே. அதையும் தாண்டி அடுத்து போனோம்னா சமயக்கட்டு ஒரு பக்கமும் ஒரு பக்கம் பூஜை ரூமும் இருக்குங்க. பின்னால பாத்திரங்கள் வருது, மற்ற வேலைகளுக்கு புழங்குறதுக்கு அந்த இடம் விட்டுருக்காங்க. சைடுல பெரிய இடம் விட்டுருக்காங்க. அங்குதான் ஆடுகளை அடைச்சு வைக்கிறதுங்க. அவங்களோட பிரதான தொழில் ஆடுதாங்க. அவங்க வீட்டுல இன்னும் 2 ஜீவன் இருக்கு. 2 நாய் இருக்குதுங்க. காவலுக்கு 2 நாய்ங்க. அது ஒரு அடர்ந்த காட்டு பகுதி. அந்த நாய் தாங்க அவங்களுக்கு மிகுந்த தைரியத்தை கொடுக்கும், பாதுகாப்பை கொடுக்கும். நமக்கு வேணா அது புதுசா இருக்கலாம்ங்க, ஒத்த வீடு அப்படிங்கிறதுனால. ஆனா அவங்க 3 தலைமுறைக்கு முன்னாலே அங்க வந்து தங்குனதுனால அவங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. 3 தலைமுறைக்கு முன்னாலே அவங்க பாட்டன் பூட்டன் எல்லாம் ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்ததுனால இந்த இடத்தை செலக்ட் பண்ணி அங்க வந்து இருக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கிட்ட மட்டும் பர்டிகுலரா நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது. இப்ப அவங்களோட சொந்த கிராமத்துக்கு எப்படி போகணும்னா, அது ஒரு காட்டு வழி பாதை தாங்க, மண் ரோடு தாங்க. அந்த 5 கிலோமீட்டர் கடைசியில சொன்னல, அங்க மதுரைவீரன் கோவில் ஒன்று இருக்கு. அந்த கோவிலுக்கு போறதுக்கும் இந்த கிராமத்துக்கு போறது தாங்க எப்பவாவது வண்டி வரும். அந்த கிராமத்திலையும் 30 குடும்பம் தானே வசிக்குது. இப்ப இந்த ராமசாமி வீட்டுக்கு பக்கத்துல போனோனே, அவர் வீட்டை தாண்டின உடனே ரைட் ஹேண்ட் சைடுல ஒரு மண்வெளி சாலை போகும். அங்கிருந்து 1 கிலோமீட்டர் போனா தான் இந்த ராமசாமியோட கிராமம் இருக்கு. அங்க ஒரு 30 வீடு தான் இருக்கும். அந்த கிராமத்துல சின்னதா ஒரு பள்ளிக்கூடம் ஒன்று இருக்குது. அந்த பள்ளிக்கூடத்துல தான் காயத்ரியோட தம்பி கார்த்தி 8ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் அவன் நடந்து வருவான். பகல் முழுக்க ராமசாமியும் மீனாட்சியும் காட்டுக்குள்ள ஆடு மேய்க்கிறது வழக்கம். 2 நாட்கள் இவங்க தாத்தாவும் பாட்டியும் ஆடு மேய்க்கிறதாங்க. யாராவது 2 பேர் எப்பொழுதுமே வீட்டுல இருப்பாங்க. அப்பப்ப விவசாய வேலைகளுக்கு போயிருவாங்க. இப்ப அந்த வீட்டுல இந்த காயத்ரியோட வயது 16 வயது, இளம் பெண்ணுங்க. ஒரு நாள் மதிய பொழுதுங்க, கிட்டத்தட்ட ஒரு 12 மணி இருக்கும். திடீர்னு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த அந்த காயத்ரி, வீட்டுல இருக்க பெரியவங்களுக்கும் அப்பா அம்மா எல்லாருக்கும் இந்த காயத்ரி தாங்க சமையல் செய்யறது. இந்த பெண்ணுக்கு சமையல் நல்லா வரும், வீட்டு வேலைகள் நல்லா தெரிஞ்ச பெண்ணுங்க. அவ மேற்கொண்டு எதுவும் படிக்கலங்க. தன்னோட சொந்த கிராமத்துல 8ஆம் வகுப்பு முடிச்சுட்டு அதோட படிக்கல. வீட்டுல அப்பா அம்மாவுக்கு ஒத்தாசையா வீட்டுல சமையல் வேலைகள் மத்த அனைத்து வேலையும் பார்க்கக்கூடிய நல்ல அழகான பணிவான பக்குவமான பெண்ணுங்க. அப்படி ஒரு நாள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு அடிவயிறு வலிக்க அப்படியே ஆணு கத்திக்கிட்டு உட்கார்றாங்க.
பார்த்தாங்க. உடனடியா அவங்க பாட்டி அங்க வந்து என்னாச்சிடியா ஒண்ணுல பாட்டி மாதவிடாய் அப்படின்னு சொன்னதுனால உடனே அவளை குளிக்க சொல்லி அவங்க பாட்டி அனுப்பி விடுறாங்க. நிறைய கிராமங்கள்ல இன்னும் வழக்கம் இருக்குங்க. அப்படி மாதவிடாய் வர்ற அந்த 3 நாளைக்கு மட்டும் அந்த பெண்கள் தனியா படுக்கிறதுங்க. அவங்கள்ட்ட எந்த வேலையும் வாங்க மாட்டாங்க. அவங்களுக்கு நேரம் சாப்பாடு கொடுத்துருவாங்க. அவங்களுக்கு அந்த 3 நாளும் முழு ஓய்வு தாங்க. இதை யாரும் தவறா நினைக்க வேணாம். அந்த 3 நாள் மட்டும் ஏன் அந்த பெண்களை ஒதுக்கி வைக்கிறாங்க அப்படிங்கறத தவறா நினைக்க வேணாம். இன்னும் எங்க கிராமத்திலையும் ஏன் என்னோட வீட்டிலையும் அப்படி தாங்க இருக்குது. அந்த 3 நாள் மட்டும் எப்படா வரும் அப்படின்னு அந்த பெண்கள் ஏங்கி கொண்டிருப்பாங்க. அந்த 3 நாள் மட்டும் தாங்க அவங்களுக்கு வீட்டு வேலையிலிருந்து விடுதலை. அவங்களுக்கு முழு ஓய்வு தான் அப்படின்னு நான் சொல்றேன்னு யாரும் தவறா நினைக்க வேணாம். அப்படி அவங்களுக்கு அந்த 3 நாள் வழி இருக்கும். என்னோட வீட்டிலையும் 2 பெண் குழந்தைகள் இருக்கு. நான் பார்த்திருக்கேன். 2 சகோதரியோட நானும் பிறந்திருக்கேன். என்னோட மனைவியும் அந்த வழியால எப்படி துடிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி அந்த 3 நாளும் அவர்கள் அந்த வீட்டுல முழு ஓய்வுல இருப்பாங்க. நான் பல நாட்கள்ங்க முதல்ல என்னோட தாய்க்கு சமையல் செஞ்சு வீட்டு வேலைகள் செஞ்சிருக்கேன் அந்த 3 நாட்கள். அடுத்து என் சகோதரிகளுக்கும் நான் பார்த்திருக்கேன். அடுத்ததாக என்னோட மனைவிக்கு பார்த்திருக்கேன். அடுத்து என் குழந்தைகளுக்கும் அந்த வேலைகள் 3 நாட்கள் நான் பார்த்திருக்கேன். அதனால அந்த 3 நாட்கள் எதற்காக அவர்களை தனியா ஒதுக்கி வைக்கிறோம்னு யாரும் தவறா கமெண்ட் பண்ண வேணாம். ஆன்மீகத்துல இருக்கிறவங்க காலங்காலமா சொல்லிட்டு போயிருக்காங்க அந்த 3 நாட்கள் மட்டும் அவர்களுக்கு ஓய்வு கொடுக்க சொல்லி. அப்படியே அந்த 3 நாளைக்கு அவங்களுக்கு எதுக்காக ஓய்வு கொடுக்கிறோம் அப்படிங்கிறது யாருக்காவது தெரிஞ்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. நானும் தெரிஞ்சுக்கிறேன். தெரியுங்க, கிட்டத்தட்ட அவங்க வீட்டுல இருந்து ஒரு 50 அடி தூரத்துல தாங்க அந்த குளம் இருக்கு. இவங்க மட்டும் தானே அந்த குளத்தை யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஒத்த வீடு, சுத்தி எந்த வீடுமே கிடையாது. இவங்களுக்காக உருவாக்கப்பட்டதாங்க அந்த குளம். அவங்க வீட்டுல இருந்து ஒரு 10 அடி தாண்டி போனோம்னா அந்த 5 கிலோமீட்டர் உள்ள அந்த மண்வெளி சாலை இருக்கும். அதையும் தாண்டினோம்னா இவங்க வீட்டுக்கு நேர் எதிர அந்த குளம் இருக்குங்க. பெரிய வட்டமான குளம். அப்படியே அந்த குளத்துக்கு அந்த பக்கம் பெரிய ஆலமரம், நிறைய மரங்கள் சூழ்ந்துதான் அந்த குளம் இருக்கும். அந்த பெரிய ஆலமரம் மட்டும் நல்லா தெரியுங்க. இப்ப அந்த காயத்ரி அந்த குளத்துக்கு குளிக்க போறா. மதியம் 12 மணி. இவளுக்கு பழக்கப்பட்ட இடம் தாங்க அது. எப்பொழுதும் குளிக்கக்கூடிய இடம் தான். எப்பொழுதும் மாலை போய் குளிப்பா. இன்னைக்கு மாதவிடாய் வந்த காரணத்தால 12 மணிக்கு அவ குளிக்க போயிருக்கா. மதியம் 12 மணி. இவ அந்த குளத்துல இறங்குறா. தன்னோட உடுப்பை சரி பண்ணிக்கிட்டு அந்த குளத்துல குளிக்க முற்படுறா. அந்த நேரம் எங்கிருந்தோ வந்த ஒரு புயல் காத்துங்க. சூறாவளி காத்துனா உங்க எல்லாருக்கும் தெரியும். நிறைய பேர் கிராமத்துல தனியா அந்த சூறாவளி காத்தை பார்க்கும்போது அவங்களுக்கு இனம் புரியாத ஒரு பயம் வருங்க. பெரிய காத்து அப்படியே சுழண்டுகிட்டு அடிக்கும். அப்படியே அதுக்குள்ள குப்பை, கூலங்கள், செருப்பு அப்படிங்கிற மாதிரி நிறைய குப்பைகள் அதுல சேர்ந்து அப்படியே போங்க. சூறாவளி காத்து இவங்க வீட்டுக்கு பின்னால அந்த வயல்வெளியிலயோ இல்ல காட்டுக்குள்ள இருந்து வரலங்க. அந்த காட்டு வழி பாதையில அந்த மெயின் ரோடு சொன்னல 5 கிலோமீட்டர் அந்த மெயின் ரோடு, அந்த வழியில இருந்து வருதுங்க சூறாவளி காத்து. அப்படியே ஊரு சத்தம் போட்டுக்கிட்டு அப்படியே வருதுங்க. இத பார்த்து கிராமத்து பெண்ணானா அவ ஒத்த வீட்டுல தான் எப்போதும் இருப்பா. அவளுக்கே கொஞ்சம் நடுக்கம் ஏற்படுது. அந்த சூறாவளி காத்தை பார்த்துக்கிட்டு அப்படியே குளிக்க போறதுக்கு முன்னாடி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கா. சூறாவளி காத்து அப்படியே சுத்திக்கிட்டு நேர வருதுங்க. வந்த அந்த சூறாவளி காத்து அப்படியே கிராஸா மெயின் ரோட்ல இருந்து அப்படியே கிராஸா குளத்தை நோக்கி வர்ற மாதிரி வருது. குளத்து கரையிலே அப்படியே நேர போய் அந்த ஆலமரமே அப்படியே சாய போறது மாதிரி கிடுகிடுன்னு ஆடுதுங்க. ஆடி அப்படியே அந்த சூறாவளி காத்து அங்கே மெல்ல மெல்ல அப்படியே அதோட வீரியத்தை குறைக்குதுங்க. குறைச்சிட்டு அப்படியே அந்த சூறாவளி காத்து அந்த இடத்துல அமைதியாகுது. அந்த இடமே அந்த நேரத்துல பெரிய நிசப்தமா மாறுது. அப்படியே அமைதியாகுது. அது வரைக்கும் கத்திக்கிட்டு இருந்த குயிலு, காக்கா, புறா அனைத்தும் அப்படியே அமைதியாகுது. தண்ணியில ஒரு அந்த அலை சவுண்டு அப்படியே கேக்குதுங்க. அந்த அளவுக்கு அந்த இடம் அமைதியாகுது. இந்த காயத்ரிக்கு அந்த இடமே ஒரு கருக்குன்னு இருக்குது. என்னடா நம்ம இவ்வளவு காலங்கள் இங்க இருந்திருக்கோம், இந்த மாதிரி ஒரு சூறாவளி காத்தை நம்ம பார்த்ததில்லை அப்படின்ட்டு மனசுக்குள்ள பயத்தோட அங்கு தண்ணிக்குள்ள இறங்கி குளிக்க போறா. இடுப்பளவு தண்ணிக்குள்ள போய் முதல்ல முங்கி குளிக்கிறா. குளிச்சுட்டு மறுபடியும் வந்து அங்கு சோப்பு போறதுக்கெல்லாம் ஒரு கல்லு வச்சிருப்பாங்க கரையில. அந்த கல்லு மேல உட்காந்துக்கிட்டு தன்னோட உடம்புக்கு சோப்பு போட்டுக்கிட்டு இருக்கா. அந்த நேரத்துல தனக்கு பின்னால யாரோ நிக்கிற மாதிரி ஒரு உணர்வு ஒண்ணு வருதுங்க. திரும்பி பாக்குறா, யாரும் கிடையாது. மறுபடியும் தன்னோட உடம்புக்கு சோப்பு போடுறா. மறுபடியும் பின்னால யாரோ நிக்கிற அந்த உணர்வு அவளுக்கு தென்படுது. இந்த முறை அவள் திரும்பி பார்க்காம சோப்பு போடுறா. யோசிச்சுக்கிட்டே இருக்கா. பின்னால யாரோ இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலா இருக்குதே அப்படிங்கிற ஒரு பயத்துல அவ இருக்கிறா. தன்னோட காதுக்கு பக்கத்துல அந்த மூச்சு காத்து வந்து விழுகுது. விழுந்த உடனே அவள் திடுக்கிட்டு சடாரம் திரும்புறா. மறுபடியும் திரும்பினா அங்கு எந்த ஒரு உருவம் இல்ல. அவளுக்கு மேல் கொஞ்சம் நடுக்கம் எடுக்க ஆரம்பிக்குது. நம்ம சீக்கிரமா குளிச்சுட்டு வீட்டுக்கு போகணும், வேகமா குளிக்கலான்ட்டு மறுபடியும் அந்த சோப்பை வச்சுட்டு தண்ணிக்குள்ள இறங்க போறா. அந்த நேரம் தன்னோட முதுகுக்கு பின்னால அப்படியே ஐஸ் கட்டிய வச்சது மாதிரி ஜில்லுன்னு ஒரு உணர்வுங்க. திடுக்கிட்டவ அப்படியே தனக்கு முன்னால இருக்க அந்த தண்ணியை பார்க்க நேரிடுதுங்க. தன்னோட முகமும் அந்த தண்ணியில தெரியுது. தனக்கு பின்னால ஒரு முகம் தெளிவா தெரியுதுங்க, கருப்பான முகம். அதை பார்த்து அலறி கத்திரா. அலறி கத்தினவ அப்படியே வீட்டுக்கு ஓடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 அடி தானே. அப்படியே கத்திக்கிட்டு வேமா ஓடையில ஆத்தாவும் பாட்டி என்னமா ஆச்சு அப்படின்னு அவளை வாசப்படியிலே நிறுத்தி என்னன்னு கேட்கும்பொழுது இவள் எதுவும் பதில் சொல்லாம நேர வீட்டுக்குள்ள போறா. வீட்டுக்குள்ள போயிட்டு ஒரு ஓரமா உட்காந்துக்கிட்டு ஓன அழுக ஆரம்பிக்கிறா. உடனே அவங்க பாட்டி சமாதானம் பண்ணிட்டு என்னடி ஆச்சு என்னன்னு சொல்லி தொலை, எதுக்காக இப்படி கத்திட்டு ஓடி அந்த நடந்த விஷயத்த அவங்க பாட்டி கிட்ட காயத்ரி அப்படியே சொல்லுது. நான் குளிச்சுக்கிட்டு இருந்தேன் பாட்டி, எனக்கு பின்னால யாரோ நின்னாங்க அப்படின்னு கத்தி கதறா. உடனே அவங்க பாட்டி ஆறுதல் சொல்லிட்டு அப்படிலாம் ஒண்ணும் இருக்காதடி அப்படின்னு வேகமா விபூதி எடுக்க போறா. உடனே அவங்க தாத்தா சத்தம் போறாரு, அடியே உனக்கு அறிவு இருக்கா, அவ தலைக்கு ஊத்திருக்கா, அந்த நேரத்துல கொண்டு விபூதியை போட முடியாது, பேசாம இரு
அவள் பயந்திருக்க, அவளுக்கு சரியா போயிடும், அமைதியா இருடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த தாத்தா குளத்துக்கு போய் தண்ணி எடுத்து கொண்டாந்து தன்னோட பேத்தியை வீட்டுக்கு முன்னால குளிக்க வச்சுட்டு மாற்று உடை கொடுத்து உட்கார வைக்கிறாங்க. இப்ப சாயந்தரம் ஒரு 5 மணி இருக்குங்க. ஸ்கூலுக்கு போன தன்னோட தம்பி கார்த்தியும் வந்து சேர்ந்துட்டான். இந்த பொண்ணோட அப்பாவான ராமசாமியும் மீனாட்சியுமே வந்து சேர்ந்துடுறாங்க. வந்தவங்கள்ட்ட இவங்க தாத்தாவும் பாட்டியும் விவரத்தை எல்லாம் சொல்றாங்க. இந்த மாதிரி மதியம் குளிக்க போனவ பயந்துட்டாப்பா, எதையோ பார்த்து பயந்துட்டா, அவளுக்கு 3 நாள் ஆகணும், அப்பதான் அந்த விபூதியை கொண்டே அவளுக்கு பூச முடியும், அதனால பயந்துட்டா, என்ன பண்ணலாம் அப்படின்னு அவங்க தாத்தா மயன்ட்ட கேட்கும் பொழுது ராமசாமியும், அப்பா இவ்வளவு காலங்கள் இங்கதான் இருந்தோம், இந்த குளத்துல தானே அவ குளிப்பா, இப்ப திடீர்னு பயந்துட்டான்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட மகளை பாக்குறாரு. இப்ப அவ நார்மலா தான் இருக்கிறா, நடு வீட்டுல அவ ஓரமா படுத்திருக்கா. இந்த 3 நாட்கள் அவள் தான் எந்த வேலையும் பார்க்க மாட்டாளே, முழு ஓய்வுல தானே இருப்பா, அதனால அவ எப்பொழுதும் படுத்திருக்கா. இரவு நேரம் மீனாட்சி சாப்பாடு எடுத்துக்கொண்டே கொடுத்து அவள் சாப்பிட்டு விட்டு படுக்கிறாங்க. எல்லாரும் படுத்து தூங்குறாங்க. அந்த காலகட்டத்தில் அவங்க வீட்டுல மொத்தமே 3 குண்டு பல்பு தாங்க யூஸ் பண்ணிருக்காங்க. திண்ணையில ஒரு குண்டு பல்புங்க, அதாவது வராண்டாவில் ஒரு குண்டு பல்பு, ஒரே ஒரு பல்புங்க. அதுக்கு அடுத்து நடு வீட்டுக்குள்ள ஒரு குண்டு பல்பு, பின்னால ஒரு குண்டு பல்பு, 3 பல்புங்க. இவங்க வீட்டுக்கு நேர எதிரே அந்த குளத்துக்கு பக்கத்துல ஒரே ஒரு போஸ்ட் மரம் இருக்குங்க. இவங்க வீடு தானே அந்த கிராமத்துல கடைசி வீடு. போஸ்ட் மரத்துல ஒரு குண்டு பல்பு எரியுங்க. இந்த 5 கிலோமீட்டரும் காட்டு வழி பாதைங்கிறதுனால அங்கு எந்த ஒரு விளக்கு ஒளி வெளிச்சமும் கிடையாதுங்க. இந்த போஸ்ட் மரமும் இவங்க கிராமம் 1 கிலோமீட்டர் சொல்லியிருக்கல, அங்கிருந்து இவங்களுக்காகவே பிரத்யேகமாக கரண்ட் இவங்களுக்கு வேணுங்கிறதுக்காண்டி இவங்க செலவாலே கொண்டு வந்த போஸ்ட் மரம்ங்க. அந்த போஸ்ட் மரத்துல ஒரு குண்டு பல்பு, இவங்க வீட்டுக்குள்ள 3 குண்டு பல்பு எரியுதுங்க. இரவு நேரம்ங்கிறதுனால வீட்டுல இருக்க அனைத்து குண்டு பல்பும் அணைச்சிட்டு அவங்க தூங்கிட்டு இருக்காங்க. இரவு சரியா 12:30 மணிங்க. அந்த நேரம் அந்த பெண் அந்த இடத்துல எழுந்து உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்காங்க. இது வராண்டாவுல திண்ணையில அவங்க தாத்தாவும் பாட்டிக்கும் கேக்குது, வீட்டுக்குள்ள இருக்க அவங்க அப்பா அம்மாவுக்கும் கேட்கலங்க. இவங்க அப்பா ராமசாமி, அடுத்து இவங்க மனைவி மீனாட்சி, அவங்க 2 பேருக்கு நடுவுல கார்த்திங்கிற அந்த 8 வயது பையனும் படுத்திருக்கான். இவங்க 3 பேருக்கும் கேட்கல. வராண்டாவுல படுத்திருந்த அவங்க தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் கேக்குதுங்க. அவங்க மெல்ல வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்து என்னமாச்சு, ஏன் அழுகிற அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டி கேட்கறாங்க. ஏன் வயித்து எதுவும் வலிக்குதா, என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அப்பதான் இவங்க லைட்டை போடும்போது அவங்க அப்பா ராமசாமியும் அம்மா மீனாட்சியும் எழுந்து உட்கார்ந்து இருக்காங்க. ஏமா என்னாச்சு, ஏன் வயித்த வலிக்குது, நீ இப்படி எல்லாம் அழுக மாட்டியே, வயித்த வலி எல்லாம் உனக்கு வராதே, அந்த 3 நாள் என்னமாச்சு அப்படின்னு கேட்கறாங்க. இந்த காயத்ரி எந்த ஒரு பதிலும் சொல்லாம ஊன அழுக மட்டும் செய்யறாங்க. மெல்ல அழுக ஆரம்பிச்சவ அதுக்கப்புறம் தேமி தேமி அழுகிறா. தன்னை அறியாம வேகமா தேமி தேமி அழுகிறா. இவங்களுக்கு ஒரே பயமாகுது. என்னடாமா உனக்கு ஆச்சு அப்படின்னு அவங்க பாட்டியும் சேர்ந்து அழுதுகிட்டு கேட்கறாங்க. கதவை சாத்து, கதவை சாத்துன்னு. இந்த பெண் அழுதுகிட்டே வேகமா சொல்றா, கதவை சாத்து, கதவை சாத்துன்னு. உடனடியா இவங்க பாட்டியும் வேகமா கதவை சாத்தணும்னு அந்த பெண் கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியாயிட்டு எதையும் சொல்லாம மறுபடியும் படுத்துறா. இவங்க 4 பேருமே அங்கேயே கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்துட்டு அப்படியே மறுபடியும் படுக்கிறாங்க. மறுபடியும் அந்த தாத்தாவும் பாட்டியும் வெளியில போய் படுக்கிறாங்க. அதாவது அந்த வராண்டாவுல போய் படுக்கிறாங்க. இவங்க உள்ள வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்க. யாரு, அவங்க 4 பேரும் உள்ள வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்க. ராமசாமி, மீனாட்சி, காயத்ரி, இந்த பையன் கார்த்தி, 4 பேருமே வீட்டுக்குள்ள படுத்திருக்காங்க. இவங்க தாத்தாவும் பாட்டியும் வராண்டாவுல படுத்திருக்காங்க. வராண்டாவுக்கு முன்னால சின்னதா தட்டி மாதிரி நிறைய இருக்கும். இவங்க வெளியில தான் எப்போதும் படுக்கிற வழக்கம்ங்க. இப்ப அந்த இடத்துல அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் ஒரு யோசனைங்க. இவங்களுக்குள்ள பேசிக்கிறாங்க. தன்னோட பேத்தி மதியம் குளத்துல குளிக்க போயிட்டு வந்ததுல இருந்தே கொஞ்சம் சரியில்லையே, அவ கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்காளே, பயந்த கோளாறா இருக்குமோ அப்படின்னு இந்த பாட்டி தாத்தா கிட்ட கேக்குறாங்க. அவரும் ஆமாடி நானும் பாக்குறேன், பேத்தியோட முகம் ஒரு மாதிரியா இருக்கு, என்னாச்சுன்னு தெரியலையே, விபூதி எதுவும் மந்திரிச்சு போடலாம்னா 3 நாள் ஆகுமே, இன்னைக்கு தான் முதல் நாள் ஆகுதே, என்னன்னு தெரியலையேடி அப்படின்னு அவங்களும் படுக்கிறாங்க. அன்றைய இரவு பொழுது அப்படியே போதுங்க. காலையில வழக்கம் போல மறுபடியும் எழுந்து பாட்டி துணையோட மறுபடியும் அந்த குளத்துல போய் குளிக்கிறாங்க. குளிச்சு முடிச்சுட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. அன்றாட மறுபடியும் வேலைகள் நடக்குது. மறுநாள் வழக்கம் போல இரவு நேரம் நெருங்குது. இது 2வது நாள் இரவுங்க. கிட்டத்தட்ட இரவு நேரங்க 7-8 மணிக்கெல்லாம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க படுக்கிறாங்க. இரவு 1 மணி இருக்குங்க. இவங்க படுத்திருக்க நடுவீடு இருக்குல்ல, அந்த வாசல் அப்படி நடுவீடு இருக்குல்ல, அதுக்கு பக்கத்துல 2 ஜன்னல் இருக்குங்க. அந்த ஜன்னல்ல இருந்து பார்த்தா இவங்களோட வீட்டு வாசப்படி நல்லா தெரியும். பக்கத்துல ஆட்டுப்பட்டி இருக்குது. அந்த ஆடுகளும் நல்லா தெரியுங்க. இந்த பொண்ணு அந்த நேரம் மறுபடியும் எழுந்து அழுதபடியே, இப்ப ரொம்ப கத்தியெல்லாம் அழுகலங்க, மெல்லிய குரல அழுதபடியே அந்த ஜன்னல்ல கைய வச்சுக்கிட்டு வெளியில வீட்டு வாசல எட்டி பார்த்தபடியே மெல்ல அழுதபடியே இருக்காங்க. நேத்து இரவு 12:30 மணிக்கு இந்த பெண் அழுகும் பொழுது வீட்டுல இருந்த அந்த நாய் ரெண்டுமே, வீட்டுல இருந்த அந்த 2 நாயுமே வீட்டை சுத்தி எப்போதுமே காவலுக்கு தெரியுங்க. இவங்க வளர்க்குற அந்த நாய் ஆட்டுப்பட்டிக்கிலையும் வீட்டு வாசல், அதாவது வீட்டோட அடப்பு அந்த இடத்துல காவலுக்கு கிடக்குற அந்த நாய் இந்த பெண் அழுகிறதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அந்த 2 நாயுமே முணங்கிக்கிட்டு அப்படியே பயந்தபடியே இவங்க வீட்டு வாசலுக்கு பக்கத்துல வந்து படுக்குதுங்க. இதை பார்த்த உடனே தாங்க தாத்தாவும் பாட்டியும் எழுந்திருக்காங்க. வயசான காலத்துல அவங்களுக்கு சரியா தூக்கம் வராது. இந்த நாய் அப்படியே குன்னிக்கிட்டு பயந்தபடி இவங்க பக்கத்துல வந்து படுத்த உடனே தாங்க அவங்க எழுந்து உட்காரவும் இந்த பெண் நைட்டு தேமி தேமி அழுதுருக்கா. அதே மாதிரி மறுநாள் இன்னைக்கு 1 மணிக்கு அந்த பெண் ஜன்னல்ல அந்த கம்பியில கைய வச்சுக்கிட்டு அழுதபடியே மெல்லிய குரல்ல நிக்கிறா. இன்னைக்கும் அதே மாதிரி அந்த நாய் அந்த நேரம்
பயந்தபடியே குன்னிக்கிட்டு இந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பக்கத்துல வந்து படுக்குதுங்க. உள்வீடு கதவு சாத்தித்தானே இருக்கு. அவங்க அப்பா ராமசாமியும் மீனாட்சியும் இன்னைக்கு அவங்க முதல்ல முழிச்சிட்டாங்க. தன்னோட பெண் அழுகிறத பார்த்து ராமசாமி எழுந்து தன்னோட மனைவியை எழுப்புறா. தன்னோட மனைவியை எழுப்பிட்டு அங்க பாருடி காயத்ரி ஜன்னலை பார்த்து அழுகிறா, என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொன்ன உடனே இந்த மீனாட்சி வேமா எழுந்து போய் காயத்ரி கிட்ட என்னமாச்சு என்னாச்சு மறுபடியும் வைத்த வலிக்குதா அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட கேட்கும் பொழுது இந்த காயத்ரி அந்த நேரத்துல ஜன்னலுக்கு வெளியே தன்னோட கையை நீட்டுனா ஜன்னல் கம்பிக்கு அங்கிட்டு கை தெரியாத அளவுக்கு கும்மிருட்டா இருக்கு. அங்கு கையை நீட்டி இந்த குளக்கரை இருக்குல்ல, குளக்கரைக்கு பக்கத்துல ஒரு போஸ்ட் மரம் ஒன்று இருக்குன்னு சொன்னல, அந்த போஸ்ட் மரத்துல ஒரு குண்டு போல் பொண்ணு இருக்குன்னு சொன்னல, அந்த இடத்த கையை காட்டி அம்மா அங்க நிக்கிறா, என்ன கூப்பிடுறான்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டு அழுகுறாங்க. இந்த மீனாட்சிக்கு ராமசாமிக்கு என்ன பண்றதுனே புரியலங்க. தூக்கி வாரி போடுது. இப்ப அவளை கோயிலுக்கும் கூட்டிட்டு போக முடியாது, இப்ப விபூதியும் பூச முடியாது, 2 நாள் தான் இருக்கு, இன்னும் ஒரு நாள் கடக்கணுமே அப்படின்ட்டு இங்க உள்ள இருந்துகிட்டே வேகமா இங்க உள்ள இருந்துகிட்டே வேமா கதவை திறக்கிறாரு. தன்னோட அப்பாவையும் அம்மாவையும் வெளியில இருந்து கூப்பிடுறாரு. வந்தவங்க காயத்ரி நிக்கிற அந்த தோரணையை பார்த்து பயப்படுறாங்க. அவள் பயந்த மெனிக்கு ஜன்னலை புடிச்சபடியே அப்படியே தலைவெறி கோலமா நின்னுகிட்டே மறுபடியும் அந்த வார்த்தையை சொல்றா, என்ன கூப்பிடுறா அப்படிங்கிற மட்டும்தாங்க சொல்றா. உடனடியா இந்த பெரியவர் என்ன நினைச்சாரு தெரியல, வீட்டுக்கு வெளியில அரிசி உடைக்கிற உரல் இருக்கும் பாருங்க, அந்த உலக்க கருங்காலி உலக்கங்க, அதை நேர எடுத்துட்டு வந்துட்டு ஜன்னலுக்கு வெளியில, அதாவது இந்த பெண் பாத்துக்கிட்டு உள்ள இருந்து பாத்துக்கிட்டு தானே இருக்கா, அவளுக்கு நேர எதிரே அந்த ஜன்னலுக்கு வெளியில கொண்டே அந்த உலக்கை ஜன்னல்ல கொண்டே வைக்கிறாருங்க. வச்ச அடுத்த நிமிஷம் அந்த பெண் ஓன்னு கத்திக்கிட்டு அவங்க அம்மா வந்து அந்த பொண்ணு கட்டி பிடிச்சு அம்மா என்ன காப்பாத்துங்க, இங்க நிக்கிறாமா என்ன கூப்பிடாமன்னு கத்துறா. இதுல ராமசாமியும் மீனாட்சியும் பயந்து போறாங்க. இவங்களுக்கு புது விஷயமா தோணுதுங்க. அந்த இடத்துல இந்த மாதிரி இதுவரைக்கும் அமானுஷ்ய சம்பவங்கள் இந்த மாதிரி நடந்ததே கிடையாது. தன்னோட மகளும் எந்த காலத்திலையும் இப்படி எல்லாம் நடந்துகிட்டதே கிடையாதுங்க. இந்த 2 நாளும் இவங்க 4 பேர் தான் முழிக்கிறாங்க. அந்த சின்ன பையன் கார்த்தி நல்ல உறக்கத்துல தாங்க எப்போதும் இருக்கிறான். அவனுக்கு சின்ன வயசு தானே, அதனால அவன் நல்லா தூங்கிட்டு தான் இருக்கான். இன்னைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 மணி வரைக்கும் அவங்க 4 பேருமே தூங்காம தன்னோட பேத்திக்கு பாதுகாப்பா லைட் எல்லாம் போட்டுக்கிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. எப்படியோ 4 மணிக்கு மேல தாங்க மறுபடியும் அவங்க தூங்குறாங்க. மறுநாளும் வருதுங்க. இப்ப அந்த பெண்ணுக்கு மாதவிடாய் காலம் 3வது நாள் தானே. இந்த 3 நாள் கழிச்சாதாங்க ஏதாவது பக்கத்துல உள்ள கோயிலுக்கு எல்லாம் கூட்டிட்டு போகலாம். மறுநாள் அந்த ஆட்டை தன்னோட வீட்டுக்கு பக்கத்திலே பத்திட்டு இந்த ராமசாமி மட்டும் தன்னோட கிராமத்துக்கு உள்ள போறாருங்க. உள்ள போயிட்டு கிராமத்துல உள்ள பெரியவங்கள்ட்ட ஒரு சில விஷயங்கள் சொல்லி கேட்கிறாருங்க. தன்னோட பெண்ணுக்கு என்ன தீர்வு அப்படின்னு நடந்த விஷயத்தை பூரா சொல்றாங்க. இந்த மாதிரி குளிக்கையில பயந்துட்டா, அன்னைக்கு நைட்டு அவனு அழுதா, எதுக்கு அழுதான்னு அவளுக்கும் தெரியல, எங்களுக்கும் தெரியல. 2வது நாள் இரவு ஜன்னல் வெளியா பாத்துக்கிட்டு அங்க யாரோ நிக்கிறா என்ன கூப்பிடான்னு சொல்லி அழுதா, சமாதானம் பண்ணிட்டோம். இன்னைக்கு 3வது நாள் இரவு. இப்ப அவளை எங்கேயாவது கோயிலுக்கு கூட்டிட்டு போலாமா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அந்த கிராமத்துல சின்ன மேடை மாதிரி வச்சு சின்ன அம்மனை வழிபடுறாங்க. அந்த பூசாரி ஒரு சில விஷயங்கள் சொல்றாருங்க. அதாவது அந்த பெண்ணை நீ கோயிலுக்கு கூட்டிட்டு போகலாம், ஆனா இந்த நேரத்துல அந்த பெண்ணை கோயிலுக்கு நீ கூட்டிட்டு போனீங்கன்னா அங்க இருக்கிற அந்த தெய்வத்துக்கே ஆற்றல் அந்த நேரத்துல குறையும். அதனாலதான் இந்த நேரத்துல எந்த பெண்ணும் கோயிலுக்கு வரமாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிஞ்சதை அவர் சொல்றாரு. அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இன்று இரவு சரியா விட்டுரு, நாளை காலையில நீ கோயிலுக்கு கூட்டிட்டு போ, நீ இங்க கூட்டிட்டு வர வேணாம்யா, உன் குலதெய்வ கோயிலுக்கு கூட்டிட்டு போ, சரியாகும்யா அப்படின்னு சொல்லி அவர் அனுப்புனார். இந்த ராமசாமிக்கும் 2 நாளாவே மனசுக்குள்ள தோணிக்கிட்டு இருக்குங்க. இந்த 3 நாள் கழிச்சு தன்னோட குலதெய்வம் கோயிலுக்கு தான் அவளை கூட்டிட்டு போகணும். சரின்ட்டு மறுபடியும் வீட்டுக்கு வர்றாரு. மறுபடியும் வழக்கம் போல இரவு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு தூங்குறாங்க. அன்னைக்கு எல்லாரும் அலர்ட்டா இருக்கிறாங்க. யாரும் தூங்கல. வெளியில திண்ணையில ஓரமா அவங்க தாத்தாவும் பாட்டியும் படுத்திருக்காங்க. இங்க உள்ள இந்த ஓரத்துல இவங்க அம்மா அப்பா தம்பி அவங்க 2 பேருக்கு நடுவுல படுத்திருக்கான். இந்த ஓரத்துல இந்த காயத்ரி அங்க படுத்திருக்கா. சரியா 11:30-12 மணி இருக்குங்க. அந்த நேரம் வெளியில இருக்க மரங்கள்லாம் காத்துல அப்படியே ஆடுதுங்க. மரங்கள் ஒன்னோடு ஒண்ணு உரசுற அந்த சத்தமும், இரவுக்கே உண்டான அந்த ரீங்காரத்தோட கத்துற அந்த பூச்சி சத்தமும், அந்த காத்தும் அதோட சேர்த்து ஜன்னல் திறந்திருக்கு. அந்த ஜன்னல் வழியா குளிர் காத்து அப்படியே அடிக்குதுங்க. ஆமாங்க, மழை வர போற மாதிரி இடி மின்னல்மா அப்படியே ஆரம்பிக்குது. மழை மெதுவா ஆரம்பிக்குதுங்க. அந்த கூரையில படபடன்னு அந்த மழை வந்து விழுகவும் ஒரு 1/2 மணி நேரம் இருக்குங்க. நல்ல மழை. அந்த இடமே கூலிங் ஆகுது. மழை பெய்ய ஆரம்பிக்க கரண்ட் கட் ஆயிருச்சுங்க. அந்த நேரம் கரண்ட் கட் ஆகுது. கரண்ட் கட் ஆனோடனே கிராமத்திலே இருக்க லேந்தருங்கிற ஒரு லைட் இருக்குங்க. அந்த லைட்டை பத்த வச்சு ஸ்லிம்மா வச்சிருக்காங்க. சிறிய வெளிச்சம் அந்த ரூமுக்குள்ள மட்டும் சிறிய வெளிச்சம் இருக்குங்க. நம்ம இப்ப 0 வாட்ஸ் போட்டிருக்கோம்ல, அதையும் விட பாதி அந்த அளவுக்கு வெளிச்சத்தோட அவங்க படுத்திருக்காங்க. இப்ப இந்த ராமசாமியும் மீனாட்சி அவங்க தாத்தா பாட்டி யாரும் தூங்கல. கார்த்தி நல்ல ஆழ்ந்த உறக்கத்துல அந்த பையன் இருக்கான். அங்க காயத்ரி நல்ல உறக்கத்துல இருக்கா. இப்ப பார்த்தோம்னா அந்த வீட்டோட கேட்டுக்கு பக்கத்துல, அதாவது ஓலையில கேட்டு வச்சிருக்காங்கல்ல, அந்த கேட்டுக்கு பக்கத்துல படுத்திருந்த அந்த நாய் வீலுன்னு கத்திக்கிட்டு அப்படியே ஊளையிட்டபடியே பின்னோக்கியே நேர ஓடியாந்து எப்போதும் இந்த தாத்தா பாட்டிக்கு பக்கத்துல படுக்கிற அந்த நாய் இவங்களெல்லாம் தாண்டி ஒரு மூளையில போய் வேகமா குன்னிக்கிட்டு உணங்கிக்கிட்டு அப்படியே படுக்குதுங்க. இதே உருவத்தை பார்த்து பயங்கரமா மிரண்டு போன மாதிரி அந்த நாய் வந்து படுக்குதுங்க. இதை பார்த்த தாத்தாவும் பாட்டியும் படுத்தபடியே இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் ஏதோ நடக்க போகுது அப்படின்னு. காத்துக்காக ஜன்னல் மட்டும் தாங்க திறந்திருக்கு. உள்ள அந்த கதவு சாத்தி இருக்குது. அது ஒரு பழைய வீடு. பழைய வீட்டோட அந்த கதவு 2 கதவுங்க இப்படி இருக்கும்ல, அந்த மாதிரி கதவு சும்மா சாத்தி இருக்காங்க.
மெல்லிய காத்தடிக்குது. அப்ப இந்த தாத்தாவும் பாட்டியும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு உருவம் அப்படியே தத்ரூபமா அந்த வழியிலிருந்து, அதாவது அந்த போஸ்ட் மரம் சொன்னல அதுக்கு நேரா தான் இவங்க வீட்டுக்கு வர்ற அந்த வாசல் வழி இருக்குங்க. கேட்டு ஓலை அடப்பு, அந்த அடப்பை தாண்டி மெதுவா வருதுங்க. அப்படியே காத்துல வர்ற மாதிரி அப்படியே வருது. நேர வந்தது அந்த வீட்டோட கதவுக்கு முன்னால நிக்குது. அப்படியே அந்த உருவம் அந்த இடத்துல நிக்கும் பொழுதே இந்த தாத்தாவும் பாட்டிக்குமே சுயநினைவே இல்லாத மாதிரி அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இவங்களுக்கு எந்த ஒரு வார்த்தையுமே இவங்க வாயில வரலங்க. அந்த உருவம் தன்னோட வாசலுக்கு முன்னால வந்து நிக்கும் பொழுது இவங்க பாக்குறாங்க, இவங்க 2 பேரும் பாக்குறாங்க. கைகால அசைக்க முடியல, கத்த முடியலங்க. அப்படி அந்த கதவுக்கு முன்னால நின்று அந்த உருவம் அப்படியே உள்ள போகுதுங்க. அப்ப அந்த கதவு மெதுவா சின்ன கேப்புங்க சத்தத்தோட மெதுவா விலகுதுங்க. இப்ப வீட்டுக்குள்ள மீனாட்சி ராமசாமி 2 பேரும் தூங்காமத்தானே இருக்காங்க. இப்ப அந்த உருவமும் அவங்களுக்கு தெரியுது. இப்ப ராமசாமியும் மீனாட்சியுமே அந்த உருவத்தை பாக்குறாங்க. வெளியில இருந்த அதே நிலைமை தாங்க அவங்க 2 பேருக்குமே. அவங்களும் பாத்துக்கிட்டு அப்படியே தான் படுத்திருக்காங்க. உள்ள வந்த அந்த கருப்பான உருவம் ரைட் ஹேண்ட் சைட்ல மீனாட்சி ராமசாமி அவங்க மயம் படுத்திருக்காங்க. லெப்ட் ஹேண்ட் சைட்ல அந்த பொண்ணு படுத்திருக்கு. அப்படியே அந்த பொண்ணு பக்கமா திரும்பி போகுதுங்க. அந்த பொண்ணோட உடம்புக்குள்ள அந்த கருப்பான உருவம் அப்படியே தத்ரூபமா படறத அப்படியே பாக்குறாங்க. பார்த்துட்டு இந்த ராமசாமி ஐயோன்னு தலையில அடிச்சுட்டு வேகமா கத்துறாருங்க. கத்தி அந்த இடத்துல எந்திரிச்ச உடனே தாங்க வெளியில படுத்திருந்த அவங்க 2 பேருக்குமே சுயநினைவு வந்து எந்திரிக்கிற மாதிரி அவங்களும் எந்திரிச்சு வேகமா வீட்டுக்குள்ள வர்றாங்க. இந்த லைட்டோட வெளிச்சத்தை அதிகப்படுத்துறாங்க. அப்படி அதிகப்படுத்தி பார்க்கும்போது அந்த பொண்ணு உட்கார்ந்த இடத்துல தலைவிரி கோலமா அப்படியே ஆடுதுங்க. ஆடின பெண்ணு அழுகுது, ஆடுது, ஆக்ரோஷமா கத்துது. அப்படி தாங்க பண்ணுதுங்க. வாயை திறந்து எதுவும் பேசல, பயங்கர ஆக்ரோஷமா ஆடுதுங்க. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் இவங்க என்னென்னமோ பண்ணி பாக்குறாங்க. இவங்களுக்கு எதுவும் சரி பண்ண முடியல. காலையில உன் சன்னதிக்கு நான் கூட்டிட்டு வந்துடுறேன் மதுரை வீரான்னு கத்தி கூப்பாடு போட்ட கொஞ்ச நேரத்துல அந்த பெண் ஆடுனது மெதுவா அடங்குதுங்க. அப்படியே எதுவும் தெரியாத மாதிரி அந்த பெண் அப்படியே படுக்கிறா. இவங்க விடிய விடிய தூங்கவே இல்லை. இவங்க 4 பேரும் அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் குளிக்கிறாங்க. குளிச்சுட்டு 2.5 கிலோமீட்டர் தாண்டி இருக்கிற தன்னோட குலதெய்வமான அந்த மதுரை வீரன் கோயிலுக்கு போறாருங்க. போனவர் நேர மதுரை வீரன் காலடியில போய் விழுகிறாரு. விழுந்து வணங்கிட்டு சில உபதெய்வங்கள்லாம் இருக்கு அதையும் வணங்கிட்டு மதுரை வீரன் கோவில் பூசாரி கிட்ட இங்க நடந்த அனைத்து விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்றாரு. 3 நாள் அவங்க பட்ட அவஸ்தையை அப்படியே சொல்றாரு. 3 நாளா கூட்டிட்டு வர முடியாத காரணத்தையும் சொல்றாரு. அதனாலதான் இன்னைக்கு கூட்டிட்டு வந்தேன், இவர் தான் எனக்கு துணை, இவர் தான் என்னை காப்பாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் காலடியில் விழுந்து வணங்குறாங்க. அந்த நேரம் அந்த பூசாரி அந்த பெண்ணை அந்த இடத்துல உட்கார வச்சுக்கிட்டு கையில பெரம்ப எடுத்துக்கிட்டு விபூதியை போட்டு நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. அந்த பெண் அந்த இடத்துல ஆடுதே ஒளிய வாயை திறந்து பேசலங்க. அந்த பொண்ணு வாயை திறந்து எதுவும் பேசல. இந்த பூசாரியும் பெரம்பெடுத்து அடிச்சு பாக்குறாரு. ஆனா வாயை திறந்து பேசல. கடைசியா நான் போயிறேன் என்ன விடு, நான் போயிறேன் என்ன விடுன்னு மட்டும் சொல்லியிருக்கு. இந்த பூசாரியும் பெரம்புல 4 அடி அடிச்சுட்டு விபூதியை போட்ட அடுத்த நிமிஷம் அந்த பெண்ணு வேகமா ஓடி கொஞ்சம் தூரத்துல விழுந்து மயங்கிறா. மறுபடியும் இந்த பூசாரி அவளை தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவளை தூக்கிட்டு வந்திருக்காங்க. பூசாரியும் மதுரை வீரனை நினைச்சு பல கட்டுக்கள் போட்டு கயிறு மந்திரிச்சு அந்த பெண்ணோட கையில கட்டி வர்றாருங்க. ஒண்ணுமில்லப்பா சரியாயிரும், நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கட்டி அனுப்புனதுக்கு அப்புறம் அன்னைக்கு அந்த கோயில நல்லா சாமி கும்பிட்டுட்டு நல்லா எல்லோரும் விழுந்து வணங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வராங்க. மறுநாள் இரவு 2 மணி இருக்குங்க. அந்த நேரம் பார்த்து இந்த நாய் 2ம் மறுபடியும் இந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பக்கத்துல முணங்கிக்கிட்டு பயந்து வந்து படுக்குதுங்க. முத நாள் மாதிரி தூர தாண்டி போய் படுக்கலங்க. இப்ப அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் பக்கத்துல படுத்தோன்னே இந்த தாத்தா வேகமா எழுந்து லைட்டை போட்டுட்டு அந்த உலக்கை எடுத்துட்டு தன்னை அறியாம கத்துறாருங்க. கிராமத்தால சாமி வந்தது மாதிரி கத்துறாரு. யாரு என் வீட்டுக்கு முன்னால வந்து நிக்கிறதுன்னா அப்படியே கையெல்லாம் ஆட அப்படியே தன்னை அறியாம பதட்டமா கத்துறாருங்க. அப்ப இந்த காயத்ரி பொண்ணும் ஜன்னல் வழியா எழுந்து பார்த்துட்டு ஓன் கத்துறா. என்ன கத்துறானா, அம்மா மறுபடியும் வந்துட்டா, அங்க நிக்கிறா பாரு, அங்க நிக்கிறா பாருன்னு சொல்லி கத்துறாங்க. இந்த ராமசாமிக்கும் அவங்க மனைவிக்கும் ஒண்ணும் புரியல. நம்ம தான் கோவிலுக்கு போயிட்டு வந்துட்டோமே, மறுபடியும் எதுக்கு அந்த ஆன்மா வந்துச்சு, நல்லா பாருமா யாருமா நிக்கிறா அப்படின்னு சொல்லும்போது ஆமா அவ தூரமா ஓரமா நிக்கிறா, ஆனா இன்னும் 4 பேர் இங்க வந்து நிக்கிறாங்கன்னு கத்தி கதறா. உடனடியா இந்த ராமசாமி என்ன பண்றாருன்னா விபூதி எடுத்து தன்னோட மகளுக்கு பூசிட்டு தைரியத்தோட வேகமா அந்த விபூதி எடுத்துட்டு அந்த போஸ்ட் மரத்தை நோக்கி போய் வீசிட்டு வர்றாருங்க. அடுத்த ஒரு 10 நிமிஷம் அங்க எதுவுமே நடக்காத மாதிரி அமைதியாகுது. மறுபடியும் வந்து வீட்டுல படுக்கிறாங்க. மறுநாள் விடியுது. மறுநாள் முதல் வேலையா நேர கோயிலுக்கு போறாரு. கோயில் பூசாரி கிட்ட போய் நடந்த விஷயத்தை போறா சொல்றாரு. உடனே பூசாரி ஒரு விஷயத்தை சொல்றாரு. ஒவ்வொரு ஊருக்கும் ஒரு எல்லை இருக்கும்பா, அந்த எல்லையை தாண்டி சில தெய்வங்கள் வராதுப்பா. நீ கோவிலே இல்லாத ஒரு இடத்துல உட்கார்ந்திருக்கேன்னு நான் நினைக்கிறேன். உங்களோட கிராம தெய்வமும் உன் எல்லைக்கு வரதுல, நம்ம குலதெய்வமும் உன் எல்லைக்கு வரதுல, ஒரு சில தாந்திரிக வேலைகளை பண்ணி நம்ம குலதெய்வத்தை உன் வீட்டுக்கு கூப்பிடுறா அப்படின்னு ஒரு சில விஷயங்களை சொல்லி அனுப்புறாருங்க. அதன்படி அந்த காட்டு வழியில இவர் நேர வர்றாரு. நேர வந்தவர் உனக்கு முதல்ல நீ எந்த கல்லை பாக்குறியோ அந்த கல்லை நேர எடுத்துட்டு போப்பா. இவர் தான் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காருல்ல, அது என்னன்னா அந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு நேர கடல்ல போயிட்டு கழுவி எடுத்துட்டு வந்து உன் வீட்டுக்கு வாசலுக்கு முன்னால அந்த கல்லை வச்சு மதுரை வீரனா வணங்கு. வெள்ளி செவ்வாய் மட்டும் கிடையாது, இப்போ உனக்கு அந்த பிரச்சனை சரியாற வரைக்கும் தினசரி அந்த கல்லை வச்சு மதுரை வீரனா வணங்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் மறுபடியும் சொல்லியிருக்காரு. அது என்னன்னா அந்த தெய்வத்துக்கு படையல் வச்சு பொங்கல் எல்லாம் வச்சு சரியா ஒரு 6:30 மணிக்கெல்லாம் அந்த இடத்துக்கு சாமி கும்பிடுப்பா. நான் இங்க ஆலயத்துல தீபதூப ஆராதனை எல்லாம் காட்டி உனக்காக சாமி கும்பிடுறேன் 6 மணிக்கு. அது முடிச்சதுக்கு அப்புறம் நீ 6:30 மணிக்கு அங்கே சாமி கும்பிட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் உன் குடும்பத்தாரோட அந்த இடத்துல விழுந்து
விழுந்து வணங்குங்க. வணங்கிட்டு ஐயான்னு கையெடுத்து கும்பிட்டு என் வீட்டுக்கு வாங்க, என் வீட்டுக்கு வாங்கன்ட்டு இந்த தெய்வம் இருக்கிற திசையை பார்த்து நீ கும்பிடியா, உன் வீட்டுக்கு ஐயன் வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு. இந்த ராமசாமியும் அந்த பூசாரி சொன்னபடியே 6:30 மணிக்கெல்லாம் அந்த சிலைக்கு படையெல்லாம் வச்சுட்டு குடும்பத்தோட மனப்பூர்வமா அந்த இடத்துல விழுந்து வணங்குறாங்க. ஐயா என் வீட்டுக்கு வாங்க, வீட்டுக்குள்ள வந்து வாசம் செய்யுங்க அப்படின்னு சொல்லி வணங்கி முடிக்கிறாங்க. பிரசாதம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அன்னைக்கு இரவு 1 மணிக்கு படுக்கிறாங்க. ஆனாலும் அன்று இரவும் அந்த 2 நாயும் இந்த கல்லுக்கு பக்கத்துல கத்திக்கிட்டு வந்து படுக்குதுங்க. அதாவது பயந்து வந்து படுக்குது. இப்ப அந்த காயத்ரி பொண்ணும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கா, கார்த்தியும் ஆழ்ந்த உறக்கத்துல இருக்காங்க. இந்த 4 பேரும் அரை தூக்கத்துல இருக்காங்க. ஏன்னா இந்த நாய் தான் சிக்னல் கொடுத்துருச்சே. உடனே இந்த ராமசாமி கண் கலங்கியபடி படுத்திருக்காரு. ஐயா மதுரை வீரா, ஒன்னு நினைக்காத நாளே இல்ல, உன் ஆலயத்துக்கு வந்து கும்பிட்டுட்டேன். அந்த பூசாரி சொன்னபடியே உன்னை இங்க கொண்டு வந்து வச்சு நான் வணங்கிக்கிட்டு தானே இருக்கேன். மறுபடியும் ஏன் இந்த அசம்பாவிதம்லாம் எனக்கு நடக்குது அப்படின்னு கலங்கியபடியே படுத்திருக்காரு. அப்ப தூரத்துல குதிரை காலடி சவுண்டு மாதிரி டக்கு டக்கு டக்குன்னு கேட்குதுங்க. அந்த நேரம் பார்த்து படுத்திருந்த இந்த 2 நாயும் அப்படியே எப்படித்தான் தைரியம் வந்துச்சு தெரியலங்க, வேகமா எழுந்து வாசலை நோக்கி ஓடுதுங்க. யாரையோ வரவேற்பது போல அப்படி ஓடுதுங்க. இதை இந்த 4 பேரும் எழுந்து பார்த்துட்டாங்க. இப்ப அந்த காயத்ரி பொண்ணும் எழுந்துட்டாங்க. ஏன்னா இவங்க லைட்டை போட்டாங்க. இப்ப அந்த காயத்ரியும் எழுந்து பார்த்துக்கிட்டு அந்த ஜன்னல் வழியா இந்த காட்சியை பூரா பாக்குறா. பார்த்து பிரமிச்சு போய் கையெடுத்து கும்பிட்டபடி கண்ணெல்லாம் கலங்கியபடி நிக்கிறாங்க. இந்த சத்தம் மட்டும் இவங்க 4 பேருக்கும் கேட்குதுங்க. அந்த குதிரை கணைக்கிற சத்தமும் கேட்குதுங்க. இப்ப அந்த காலடி சத்தமும் அவங்க வீட்டை நோக்கி வருது. என்னமாச்சு அப்படின்னு அவங்க அப்பா கேட்கும் பொழுது அந்த பெண் ஒரு கையால அப்படியே நிறுத்திட்டு கையெடுத்து கும்பிட்டபடிதான் நிக்கிறா. இங்க என்ன நடக்குதுன்னு இவங்க 4 பேருக்கும் சுத்தமா தெரியல. அந்த சத்தம் மட்டும் கேட்டுச்சு. இப்ப அந்த சத்தம் கேட்கல. இந்த நாய் ரெண்டும் அந்த அடப்புக்கு பக்கத்துல அங்கிட்டு ஒரு நாயும் இங்கிட்டு ஒரு நாயுமா, யாராவது தெரிஞ்ச நபர்கள் புது நபர்கள் வீட்டுக்கு வந்தா அந்த நாய்கள் எப்படி வரவேற்கும் அது மாதிரி பண்ணுதுங்க. அந்த நேரம் பார்த்து வீட்டுக்குள்ள இருந்து ஒரு சத்தங்க, வீலுன்னு ஒரு சத்தம் கேட்குது. யாருன்னு பார்த்தா அவங்க சின்ன பையன் கார்த்திய வாரி சுருட்டி கத்திக்கிட்டு எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சவன் வேகமா கதவை திறந்து பக்கத்துல கிடந்த அருவாங்க, மரம் வெட்டுறதுக்குள்ள அருவா, அதை கையில எடுத்துக்கிட்டு நேர அந்த வாசலை நோக்கி ஓடுறான். நாய் ரெண்டும் அவனுக்கு பின்னால ஓடுதுங்க. இவன் ஓடுனவன் அந்த போஸ்ட் மரத்தையும் தாண்டி அந்த ரோட்டுல கிட்டத்தட்ட கொஞ்சம் தூரம் ஓடுறான். இவங்க அப்பாவும் தாத்தாவும் அவன் பின்னாலே ஓடுறாங்க. கொஞ்சம் தூரம் ஓடுனவன் இருட்டுல மறைஞ்சிடான். அவனை தேடி போன இவங்க 2 பேரும் அந்த இருட்டுல மறைஞ்சிடாங்க. இப்ப அந்த காயத்ரி பாட்டி அவங்க அம்மா 3 பேரும் அப்படியே பயந்து பதபதப்போட வெளியில அந்த சாமியை வச்சு கும்பிட்டாங்கல்ல அந்த கல்லு அங்கே நின்னபடியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க பயந்தபடி. அப்ப தாங்க தன்னோட மகிட்ட கேட்கிறா, ஏண்டி நீ அழுத, கையெடுத்து கும்பிட்டேன் அப்படின்னு சொல்லி பிரமிப்பா கேட்கும்போது அந்த பெண் சந்தோஷத்துல அழுதுகிட்டே, அம்மா குதிரையில நம்ம சாமி வந்துச்சுமா, நான் பார்த்தம்மா அப்படின்னு அந்த பொண்ணு மறுபடியும் அழுதுகிட்டே சொல்றாங்க. இந்த 3 பேரும் கையெடுத்து கும்பிட்டு கண்ணெல்லாம் கலங்குது. எனக்கே அந்த காட்சியை விவரிக்கும் போது என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கிற மாதிரி எனக்கு கண்ணு கலங்குதுங்க. ஒரு நிமிஷம். மன்னிக்கவும். இப்ப போன 3 பேரும் வர்றாங்க. முதல்ல அந்த பையன் கார்த்திங்கிற அந்த 8 வயசு பையன் ஆக்ரோஷமா அருவாளோட அப்படியே திமிர் ஏறிய முகத்தோட அப்படியே வர்றாங்க. வந்தவன் நேர சாமி சிலை வச்சு கல்லு வச்சு கும்பிட்டாங்கல்ல அந்த இடத்துல ஒத்த கால மண்டி போட்டபடியே அந்த அருவாவை தோல்ல வச்சபடியே, நான் உனக்கு காவலுக்கு இருக்கேன்டா, நான் பாத்துக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி சத்தமா சொல்றாங்க. கார்த்தியை பின்தொடர்ந்தே தான் அவங்க அப்பாவும் தாத்தாவும் வந்துட்டாங்களே. அந்த வார்த்தையை சொன்ன உடனே இவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு எல்லாம் புரிஞ்சிச்சுங்க. வந்தது மதுரை வீரன் நம்மளுக்கு காவலுக்கு வந்திருக்காரு அப்படின்னு கண்ணு கலங்கி அழுதபடியே அப்படியே 4 பேரும் அவங்க கால, அதாவது தன்னோட மகன் கார்த்தியோட காலில் விழுந்து வணங்குறாங்க. நான் உனக்கு காவலுக்கு இருக்கேன், நீ தைரியமா போய் படுறா, இவ்வளவு நாள் உன் எல்லைக்கு நான் வரல, நீ தான் மன்றாடி மனசார என்ன கூப்பிட்டியே, நான் தான் வந்துட்டேனே, உனக்கு என்ன கவலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட உடம்புல இருந்து அப்படியே அமைதியா விலகுறாருங்க. இவங்களுக்கு ஒரே சந்தோஷங்க. மறுநாள் காலையில எல்லாரும் கோயிலுக்கு வர்றாங்க. கோயிலுக்கு வந்து நடந்த விஷயத்தை பூரா பூசாரி கிட்ட சொல்றாங்க. இவங்களுக்கு எல்லாருக்கும் சந்தோஷங்க. அவரோட பொண்ணு மேல பேய் பிடிச்சது கூட ஒரு வகையில நல்லது அப்படிங்கிற மாதிரி பூசாரி கிட்ட சொல்றாங்க. என்னப்பா ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, என் வீட்டுக்கு ஐயா நேர வந்தாரு, அந்த 1 மணிக்கு வந்தாரு, இந்த ஊர்காட்டு பேய்கள்லாம் அங்க வந்து நிக்கும் போது ஐயா நேரடியா வந்தாரு. எங்களுக்கு அந்த கொடுப்பினை இல்லை, ஆனா காதால கேட்டோம், அந்த சத்தத்தை கேட்டோம், குதிரடி காலடி சத்தத்தை கேட்டோம். என் மக என்ன கொடுப்பனை பண்ணாலோ அவ கண்ணுக்கு எங்க ஐயா அப்படியே காட்சி கொடுத்திருக்கா. அதே நேரத்துல என் மகன் என்ன கொடுப்பனை பண்ணான்னு எனக்கு தெரியலையா, என் மகனோட உடம்புல அப்படியே தத்ரூபமா இறங்கி அந்த மதுரை வீரனை அப்படியே பார்த்தது மாதிரி இருந்துச்சியா அப்படின்னு நெடுஞ்சாங்கடையா அப்படியே பூசாரி காலையும் விழுந்துட்டு அந்த ஐயனையும் அங்கே விழுந்து வணங்கிட்டு அவங்க கையோடு கொண்டு வந்த அந்த கிடாயை அவருக்கு வெட்டி அங்கேயே பூஜையெல்லாம் போட்டு அந்த படையில அந்த கிராமத்தில் உள்ளவங்களுக்கு பகிர்ந்து கொடுத்துட்டு மிகவும் சந்தோஷத்தோட தெய்வத்தோட அனுகிரகத்தோட தன்னோட வீட்டுக்கு போய் சேர்ந்திருக்காருங்க. நான் சொன்ன கதையில இந்த கதையை நான் முழு திருப்தியோட சொல்லியிருக்கேங்க. இந்த சம்பவத்தை நமக்கு யார் சொன்னதுன்னு பார்த்தா மதுரை வீரன் கோவில் பூசாரியோட மகன் சண்முகநாதன் தாங்க இந்த கதையை தன்னோட கண் முன்னால
அப்படியே கொண்டு வந்து நிக்கிற மாதிரி சொன்னாரு. இந்த உண்மை சம்பவத்தை சொன்ன அந்த சண்முகநாதனுக்கு ஒரு நன்றியை சொல்லிட்டு, நண்பர்களே இந்த சம்பவம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த சம்பவத்தை உங்களோட நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் இதுபோல் உங்கள் வாழ்க்கையிலோ உங்களோட நண்பர்களோட வாழ்க்கையிலோ உண்மையான அமானுஷ்ய அதிபயங்கர சம்பவங்கள் ஏதேனும் நடந்திருந்தா அதை நீங்க நமது சேனல்ல ஒளிபரப்பணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற எனது வாட்ஸ்அப் எண்ணுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜோ அனுப்புங்க. அந்த அதிபயங்கரமான உண்மை சம்பவம் நமது சேனல்ல ஒளிபரப்பப்படும். நன்றி, வணக்கம். நான் உங்கள் சண்முக பிரபு.